நேயர்கள் கேட்க இருப்பது புதுச்சேரி சட்டப்பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் பத்திரிகையாளர் தில்லையப்பன். புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடரில் 12ஆம் நாள் நிகழ்ச்சி இன்று காலை 9:30 மணியளவில் தொடங்கியது. சபாநாயகர் திரு செல்வம் திருக்குறளை வாசித்து சபை நடவடிக்கைகளை தொடங்கினார். கேள்வி நேரத்தில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் திரு நேரு புதுச்சேரி நகரில் சாலைகளை தோண்டி எடுக்காமல் அதன் மேலேயே புதிய சாலைகளை போடுவதால் சாலை உயர்த்தி சைடு வாய்க்கால்களை பள்ளமாக்கி விட்டு விடுவது, மின்துறை, தொலைத்தொடர்பு துறை, பொதுப்பணித்துறை ஆகியவை கேபிள் மற்றும் குழாய்கள் புதைக்க நன்றாக இருக்கும் சாலைகளை தோண்டி பணியை முடித்த பின்னர் மண்ணை மட்டும் போட்டு மூடிவிட்டு செல்வதாலும் விபத்துகள் ஏற்படுவதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்குமா என்றும், சாலையோர வியாபாரிகள் என்ற போர்வையில் வீடுகளுக்கு முன்பு வியாபாரம் செய்பவர்களை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்குமா, நெல்லித்தோப்பு சுப்பையா சிலை சதுக்கம் முதல் இந்திரா காந்தி சிலை சதுக்கம் வரை நெல்லித்தோப்பு பகுதி சாலையை விரிவாக்கம் செய்யும் திட்டத்தை அரசு நிறைவேற்றுமா என்றும் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், சாலை அமைப்பதால் வாய்க்கால்கள் பள்ளமானதற்கும் அரசு துறைகள் தோண்டியதால் சாலைகள் சேதமானதற்கும் அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கைகளை எடுப்பார்கள். நெல்லித்தோப்பு பகுதியில் சாலையை விரிவாக்கம் செய்ய நில ஆர்ஜித பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அப்பணிகள் முடிந்தவுடன் விரிவாக்கம் செய்யும் பணி மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து மற்றொரு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் திரு பிரகாஷ்குமார் முத்தியால்பேட்டை கடலோர பகுதியில் கடல் அரிப்பை தடுக்க பல முறை உறுதியளித்தும் ஏன் தூண்டில் முள் வளைவு திட்டத்தை அரசு செயல்படுத்தவில்லை, எப்போது அமைக்கப்படும் என்று எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் பதிலளித்து பேசுகையில், முத்தியால்பேட்டையில் கடல் அரிப்பை தடுக்க மீன்வளத்துறையின் வேண்டுகோளுக்கு இணங்க சென்னை இந்திய தொழில்நுட்ப கழகம் 50.50 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு விரிவான திட்ட அறிக்கையை வழங்கியது. இதற்கு நிதி உதவி கேட்டு கடந்த 29/11/2024 அன்று மத்திய மீன்வள அமைச்சகத்திற்கு அனுப்பிய கடிதத்திற்கு இதுவரை பதில் கிடைக்காததால் நபார்டு வங்கி மூலம் கடன் பெற்று இத்திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். உடன் சட்டமன்ற உறுப்பினர் திரு பிரகாஷ்குமார் ஏன் காலதாமதம் என்று எழுப்பிய கேள்விக்கு, கடலில் போடும் திட்டங்களுக்கு தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனம், கடலோர ஆராய்ச்சிக்கான தேசிய மையம் ஆகியவைகளில் அறிக்கை பெற வேண்டும். அவர்கள் அறிக்கையை தர 6 மாத காலம் எடுத்துக் கொள்வார்கள். அதன் பின்னர் மத்திய அரசிடம் மானியமாக நிதி கிடைக்குமா என்று கேட்க வேண்டும். மத்திய அரசு தராவிட்டால் ஏதேனும் ஒரு நிறுவனத்தை அணுகி நிதி உதவி பெற்று திட்டத்தை மேற்கொள்ள வேண்டும். அதனால்தான் தாமதமாகின்றது என்றார். உடன் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் திரு கல்யாண சுந்தரம், கடலோர மண்டலம் அமல்படுத்துவதை எதிர்த்து சிலர் வழக்கு போட்டுள்ளனர். விரைவில் தேர்தலை சந்திக்க இருப்பதால் திட்டங்கள் மேற்கொள்வது தடைபடாமல் இருக்க கடலோர பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றார். அதற்கு அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், முத்தியால்பேட்டையில் தூண்டில் முள் வளைவு அமைப்பதற்கு எதிராக வழக்கு ஏதும் இல்லை, எனவே விரைந்து திட்டம் மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமார், புதுச்சேரியிலிருந்து பரிக்கல்பட்டு வரை ஆராய்ச்சிக்குப்பம் வழித்தடத்தில் நிறுத்தப்பட்ட பேருந்து மீண்டும் இயக்கப்படுமா, பாகூரில் இருந்து பரிக்கல்பட்டு 4 கிலோமீட்டர் தூரம் இருப்பதால் பேருந்துகள் ஏதும் இயக்கப்படுவதில்லை, எனவே இலவச டெம்போ ஆட்டோ இயக்க அரசு முன்வருமா என்று எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து திருநள்ளாறு தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் திரு PR சிவா, பராமரிப்பு இன்றி உள்ள திருநள்ளாறு ஆன்மீக பூங்கா பராமரிக்கப்படுமா, அங்கு நவகிரக சிலைகள் மற்றும் சிவன் சிலை அமைக்கும் திட்டம் உள்ளதா என்று எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி, திருநள்ளாறு ஆன்மீக பூங்கா பராமரிப்பு பணிக்கு டெண்டர் விடப்பட உள்ளது, நவகிரக மற்றும் சிவன் சிலைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இதனை அடுத்து எதிர்க்கட்சி தலைவர் திரு சிவா, வில்லியனூர் மணவெளி பகுதியில் வாகனங்கள் நிறுத்தி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள கோவில் இடத்தில் கோவில் நிர்வாகத்திடம் NOC பெற்று விளையாட்டு திடல் அமைக்க அரசு முன்வருமா என்று எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் திரு நமச்சிவாயம், கோவில் நிர்வாகத்திடம் NOC பெற்றுக் கொடுத்தால் விளையாட்டு மைதானம் அமைத்து தரப்படும் என்று பதிலளித்தார். அவரை தொடர்ந்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவசங்கர், மாநிலங்களில் உள்கட்டமைப்பு திட்டங்களை அமலாக்க 50 ஆண்டு காலத்திற்கு வட்டியில்லா கடன் கொடுப்பதற்காக மத்திய அரசு கடந்த 2 ஆண்டுகளில் 1 லட்சம் கோடி நிதி ஒதுக்கி உள்ளது. அத்திட்டங்களில் புதுச்சேரியை மாநில அரசாக கருதி வட்டியில்லா கடனை அளிக்க மத்திய அரசை புதுச்சேரி அரசு வலியுறுத்தி பெறுமா என்று எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி, தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம், கொடுக்கும் இடத்தில் மத்திய அரசும் பெரும் இடத்தில் புதுச்சேரி அரசும் உள்ளது, எனவே கொடுக்கும் போது பெறுவோம் என்றார். இதனையடுத்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு வைத்தியநாதன், தனியார் பள்ளிகள் கல்வித்துறையின் அறிவிப்பான மாலை 6 மணி வரை மட்டுமே பள்ளிகள் இயங்க வேண்டும் என்பதையும்
வார இறுதி நாட்களில் சிறப்பு வகுப்புகள் வைக்கக்கூடாது என்பதையும் மீறி செயல்படுவதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், பெற்றோர்களே விருப்பம் தெரிவித்து கூடுதல் நேர வகுப்புகளை நடத்த செய்கின்றனர். இதில் தலையிட்டால் தங்கள் பிள்ளைகளின் கல்விக்கு தடை ஏற்படுத்துவதாக பெற்றோர் கூறுவர். சிறப்பு வகுப்புகள் நடைபெறுவதாக பெற்றோர் புகார் அளித்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து பூஜ்ய நேரத்தில் ஏனாம் சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி திரு ஸ்ரீனிவாஸ் அசோக், எந்த இடத்தில் குப்பை கொட்ட நினைத்தாலும் மக்கள் தடுத்து பிரச்சனை செய்கின்றனர். எனவே ஏனாமில் நிலவும் குப்பை பிரச்சனைக்கு முதலமைச்சர், அமைச்சர்கள் வந்து பார்வையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதற்கு சபாநாயகர் திரு செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்தான் பொதுமக்களிடம் பேசி ஏதேனும் ஒரு இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்றார். அவரை தொடர்ந்து மாகே சட்டமன்ற உறுப்பினர் திரு ரமேஷ் பரம்பத் பேசுகையில், புதுவை பல்கலைக்கழகத்தில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுவதற்கும் சான்றிதழ் வழங்குவதற்கும் காலதாமதம் ஏற்படுவதால் மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு அட்மிஷன் கிடைப்பதற்கு கடினமாக இருக்கிறது. மறு மதிப்பீட்டிற்கான விண்ணப்பங்களில் காலதாமதம் ஏற்படுவதால் மாணவர்கள் மறுபடியும் தேர்வு எழுத வேண்டிய நிலைமை உள்ளது. அதுபோல் மதிப்பு சான்றிதழில் நிறைய தவறுகள் வருகின்றன. ஆன்லைனில் தேர்ச்சி என தெரிந்தாலும் மாணவர்களுக்கு அனுப்பப்படும் முடிவில் தோல்வி அடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. குறைந்த காலத்திற்குள்ளும் சரியான சான்றிதழ்கள் பெறுவதற்கும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். அவரை தொடர்ந்து நியமன சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக் பாபு பேசுகையில், வாஜ்பாய் நூற்றாண்டை புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாட வேண்டும் என்றார். அவரை தொடர்ந்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் பேசுகையில், உணவில் ரசாயனங்கள் கலப்பு, பிளாஸ்டிக்கில் சூடான உணவுப் பொருட்களை அடைத்து விற்பது ஆகியவைகளில் புற்றுநோய், மலட்டுத்தன்மை, கல்லீரல், சிறுநீரக பாதிப்பு ஆகியவை ஏற்படுகிறது. எனவே கூடுதல் அதிகாரங்களுடன் உணவு பாதுகாப்பு அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்றார். அவரை தொடர்ந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமார் பேசுகையில், புதுச்சேரி கல்வித்துறையில் ஆசிரியர் தேர்வு செய்வதில் 70% மதிப்பெண்கள் இளங்கலை படிப்புக்கு கொடுப்பதில் ஒவ்வொரு அரியர்ஸுக்கும் 5% மதிப்பெண்கள் குறைப்பு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு அட்டம்ப்டுக்கும் 5% குறைப்பு என்பது மிகவும் கடுமையானதாக உள்ளது. அதற்கு மாற்றாக அரியர்ஸ் உள்ளவர்களுக்கு மொத்தமாக 10 அல்லது 20% மதிப்பெண்கள் குறைப்பது என்பது சரியாக இருக்கும் என்றார். அவரை தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் திரு சிவா பேசுகையில், புதுச்சேரி வீட்டு வசதி வாரியத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு சம்பளம் இல்லை. மனைப்பிரிவு, குடியிருப்பு கட்டுதல் போன்ற எந்த பணியும் நடைபெறாமல் உள்ள சூழலில் கடந்த காலங்களில் வாரியம் விற்ற மனைகள் மற்றும் குடியிருப்பு பெற்றவர்களுக்கு கூடுதல் தொகை கேட்கும் பிரச்சினை பூதாகரமாக உள்ளது. ஆகவே வாரியம் ஏற்கனவே நிர்ணயித்த தொகையை பெற்றுக்கொண்டு பத்திரப்பதிவு செய்து தர வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் பதிலளித்து பேசுகையில், பொதுமக்களின் குறைகளை தீர்க்க காவல் நிலையத்தில் மக்கள் மன்றம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடத்தப்படும். ரவுடிகளை கண்காணித்து அவர்கள் குற்றங்கள் செய்வதை தடுக்கவும் ஆபரேஷன் திரிசூல் 2 மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படும். போதைப் பொருட்களின் தீங்கு விளைவுகளிலிருந்து இளைஞர்களை திசை திருப்ப விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும். ஆபரேஷன் விடியல் திட்டத்தின் கீழ் போதைப்பொருள் விற்பனையாளர்களுக்கு எதிராக திடீர் சோதனைகள் நடத்தப்படும். சைபர், போக்குவரத்து, போக்சோ குற்றங்கள் போன்றவற்றில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள், மூத்த குடிமக்கள் போன்ற பல்வேறு பங்குதாரர்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். பெண் குழந்தைகள் தங்கள் குறைகளை தெரிவிக்க குறைந்தபட்சம் 500 பள்ளிகளில் புகார் பெட்டிகள், அரசு பள்ளிகளில் மாணவர்கள் போலீஸ் கேடட் திட்டம் தொடங்கப்படும். குழந்தைகளிடையே போக்குவரத்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக புதுச்சேரியில் ஒரு குழந்தைகள் போக்குவரத்து பூங்கா நிறுவப்படும். புதுச்சேரி காவல்துறையில் 70 உதவி ஆய்வாளர்கள், 156 காவலர்கள், 200 கடலோர ஊர்காவல் படையினர் உள்ளிட்ட 516 பேர் தேர்வு செய்யப்படுவர். காவல்துறையில் 4 வருடம் நிலுவையாக உள்ள சீருடைப்படி இந்த மாதத்திற்குள் வழங்கப்படும். 2வது IRBN கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்தார். தொடர்ந்து பேசுகையில், நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க நோடல் அதிகாரிகள் வசதி செய்துள்ளனர். இதுவரை நீட் தேர்வுக்கு 585 அரசு பள்ளி மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். இம்மாணவர்களுக்காக புதுச்சேரி பிராந்தியத்தில் 4 சிறப்பு பயிற்சி வகுப்பு மையங்களை அமைக்க பள்ளிக்கல்வி இயக்குநரகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. புதுச்சேரி அரசு மத்திய கல்வி அமைச்சகத்தின் தலைமையிலான சுய மதிப்பீடு தேர்வு மற்றும் நுழைவுத் தேர்வுக்கான உதவி திட்டத்தை கான்பூர் IIT-யுடன் இணைந்து செயல்படுத்த முன்முயற்சி எடுத்துள்ளது. இதில் மாணவர்கள் நீட் உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக முடியும். விக்ஷித் பாரத் திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் தொழில் வழிகாட்டுதலுடன் CBSE பாடத்திட்டத்தின் கீழ் திறன் மற்றும் தொழிற்கல்வியை மேம்படுத்துவதற்காக 155 திறன் மற்றும் தொழிற்கல்வி படிப்புகள் அரசு பள்ளிகளில் அறிமுகப்படுத்தப்படும். அரசு பள்ளிகளில் 9, 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக கண்காணிப்பு வசதிகளுடன் கூடிய அடையாள அட்டை வழங்கப்படும்.
126 பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்படுவர். பதவி உயர்வுகள் வழங்கப்படும் என்றார். அவரை தொடர்ந்து அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் பதிலளித்து பேசுகையில், புதுச்சேரி கண்ணூர் இடையே விமான சேவையை விரிவுபடுத்த நடவடிக்கைகள் விரைவில் எடுக்கப்படும். புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்க திட்டத்தை விரைந்து செயல்படுத்தவும், விரிவாக்க திட்டத்திற்கு தமிழக பகுதியில் தேவைப்படும் நிலம் கையகப்படுத்துவது தொடர்பாகவும் அதற்குண்டான செலவை தமிழக அரசே ஏற்கவும் முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கடிதம் மூலம் கோரிக்கை வைத்துள்ளார். புதுச்சேரியில் வரலாற்று சிறப்புமிக்க ஆயிக்குளம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளை சுற்றுலா பயணிகளை கவரும் வண்ணம் இந்த நிதியாண்டில் சுற்றுலாத்துறை மூலம் மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்றும், புதுச்சேரி நகர பகுதியொட்டி அமைந்துள்ள வைத்திக்குப்பம் கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து வருவதால் அவர்களை கவரும் வகையில் வைத்திக்குப்பம் கடற்கரை பகுதி மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவித்தார். தொடர்ந்து பேசுகையில், கருவடிக்குப்பம், மேட்டுப்பாளையம் ட்ரக் டெர்மினல், அரசூர் சங்கராபரணி ஆற்றின் கரையில் நோனாங்குப்பம் அருகில் தரமான குடிநீர் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் சோதனை முறையில் ஒரு ஆழ்துளை குழாய் கிணறு அமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. பெண்ணையாறு மற்றும் சங்கராபரணி நதிகள் கோதாவரி மற்றும் காவிரி நதிகளை இணைக்கும் திட்டத்தை செயல்படுத்த ஜல் சக்தி அமைச்சகம் முன்மொழிந்துள்ளது. புதுச்சேரி பகுதிக்கு 2.75 TMC நீரை பெறுவதற்கு கோப்பு அனுப்பப்பட்டுள்ளது. பாண்டி நெக்லஸ் எனும் சுற்றுலா திட்டம் தேங்காய் திட்டு பகுதியில் 2 கட்டங்களாக உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாரடைஸ் கடற்கரை, புதுக்குப்பம் கடற்கரை, மணப்பட்டு கடற்கரை, காலாப்பட்டு அசோக் கடற்கரை, அரிக்கமேடு ரூபி கடற்கரைகளுக்கு நீலத்தர சான்று பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றார். அமைச்சர்களை தொடர்ந்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி பதிலளித்து பேசுகையில், உழவர்கரை மற்றும் புதுச்சேரி நகராட்சியை இணைத்து புதுச்சேரி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படும். புதுச்சேரியில் பணிபுரியும் ஆஷா பணியாளர்களுக்கு ஊதியம் 10,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். புதுச்சேரியில் NRHM செவிலியர்களுக்கான ஊதியம் 15,000 ரூபாயிலிருந்து உயர்த்தி 26,000 ரூபாயாக வழங்கப்படும். அங்கன்வாடி ஒப்பந்த ஊழியர்களுக்கு 10,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாக சம்பளம் உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து பிற்பகல் 2:20 மணி அளவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் சபை நடவடிக்கைகளை நாளை காலை 9:30 மணிக்கு ஒத்திவைத்தார். நேயர்கள் இதுவரை கேட்டது புதுச்சேரி சட்டப்பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் பத்திரிகையாளர் தில்லையப்பன், வாசித்தவர் வீரமணி.